குடியரசு துணைத் தலைவரும் மாநிலவைத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூடிய முதல் நாளிலேயே தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. காலை முதல் மாலை வரை வழக்கம்போல் தனது அலுவலை மேற்கொண்டு வந்த தன்கர் இரவில் திடீரென ராஜினாமா செய்ய காரணம் என்ன? சற்று விரிவாக பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் கடந்த 2019ஆம் ஆண்டு மேற்கு வங்க மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அங்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசுடன் அவருக்கு மோதல் போக்கு நிலவியது. இதைத் தொடர்ந்து நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக பாஜக சார்பில் போட்டியிட்ட தன்கர் 182 வாக்குகளோடு வெற்றி பெற்று 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதவியேற்றார். இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவராக 3 ஆண்டுகளை கூட நிறைவு செய்யாத தன்கர் திடீரென ராஜினாமா செய்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். உடல்நலக் குறைவு மற்றும் மருத்துவ காரணங்களினால் பதவியிலிருந்து உடனடியாக விலகுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜெகதீப் தன்கரின் 5 ஆண்டு பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. இந்த நிலையில் அவர் திடீரென ராஜினாமா அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பிரதமர் மற்றும் அமைச்சரவை சகாக்களின் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துள்ள ஜெகதீப் தன்கர் இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் குடியரசு துணைத் தலைவராக பணியாற்றிய அனுபவத்தை பெருமையாக கருதுவதாக ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில்தான் பல்வேறு சந்தேகங்களை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எழுப்புகின்றன. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் ஜெய்ராம் ரமேஷ், குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் திடீரென ராஜினாமா செய்திருப்பது விவரிக்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், திங்கட்கிழமை மாலை 5 மணி வரை பல எம்பிக்களுடன் நானும் அவருடன் இருந்தேன் என்றும், இரவு 7:30 மணிக்கு அவருடன் தொலைபேசியில் பேசினேன் என்றும் கூறியுள்ளார். ஜெகதீப் தன்கர் அவருடைய உடல் நலத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் திடீரென ராஜினாமா முடிவை எடுத்திருப்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டும். இருப்பினும் இது யூகங்களுக்கான நேரம் அல்ல. தன்கர் ஆளும் கட்சியையும் எதிர்க்கட்சியையும் சமமாக நடத்தினார். மேலும் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி அளவில் பிசினஸ் அட்வைசரி கமிட்டி கூட்டத்திற்கும் திட்டமிட்டிருந்தார். நீதித்துறை தொடர்பான சில முக்கிய அறிவிப்புகளையும் செவ்வாய்க்கிழமை வெளியிடவிருந்தார். அவர் நலமுடன் இருக்க வாழ்த்துகிறோம். மேலும் அவர் தன்னுடைய ராஜினாமா முடிவை பரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிரதமரும் தன்கரிடம் கூறி முடிவை மாற்றுவார் என நம்புகிறோம். நாடும் விரும்புவதும் அதுதான் என ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். முன்னதாக தமிழ்நாடு அரசின் மசோதாக்கள் தொடர்பான வழக்கினில் ஆளுநர் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களில் முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக டெல்லி பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேசும்போது, குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியுமா என கேள்வி எழுப்பி அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். குடியரசுத் தலைவரை நீதிமன்றம் இவ்வாறு வழி நடத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் காட்டமாக கூறியிருந்தது பேசுபொருளாக மாறியது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய், அனைவரை விடவும் அரசியல் அமைப்புதான் மேலானது என கூறியிருந்தார். மேலும் நீதிபதி யஷ்வந்த் வீட்டில் பணக்குவியல் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்திலும் நீதி விசாரணை நடைமுறைகளை ஜெகதீப் தன்கர் கடுமையாக சாடியிருந்தார். இச்சூழலில் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கரிடம் அந்த அவையை சேர்ந்த 63 உறுப்பினர்களின் கையொப்பம் அடங்கிய நோட்டீஸ் திங்கட்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். தன்னிடம் அளிக்கப்பட்ட நோட்டீஸ் தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநிலங்களவை செயலருக்கு அறிவுறுத்தியதாக அவையின் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார். இந்த சூழலில்தான் அவர் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்வதற்கு அவரது வயதும் காரணமாக இருக்கலாம் என சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். அண்மையில் RSS தலைவர் மோகன் பகவத் பேசியதை அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றனர். அண்மையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொண்ட தன்கர்
கடந்த ஜூலை 10ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் 2027 வரை பதவியில் நீடிக்கப் போவதாகவும் அதன் பிறகே ஓய்வு பெறப் போவதாகவும் அதுவே சரியான தருணமாக இருக்கும் என கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக வாசுதேவன்.